ரூபாய் நெல்லிக்காய் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. இது வந்து முன்னாடி நம்ம வீடியோ ஷூட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வாங்கின நெல்லிக்காயெலாம் நான் எதுவுமே ரெசிபி வந்து செய்யலை. ஸோ அது என் மேலே தான் மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவரு, உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷன் தான். அதனால் நான் குக் பண்ணலை. ஒரு 20 டேஸாக ஹோட்டலில் சாப்பாடு தான் வந்து வாங்கிட்டு இருந்ததுனால ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாய் செய்ய முடியாமல் போச்சு. ஊறுகாய் வந்து செஞ்சது எல்லாம் ஃப்ரெண்டுக்கு, ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு ஊறுகாய் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஊறுகாயெலாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த பிக்கல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் வீட்டுக்கு எனக்கு எடுத்து வச்சுட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த அம்மா காலையில் கொண்டு வருவாங்க. இந்த மந்தக்காளி கீரை டாக்டரே சஜெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ சூப்பராக வந்து அந்த அல்சருக்கு வந்து மெடிஷனுங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வாங்கினேன். முருங்கைக்கீரை கட்டு 10 ரூபா, மந்தக்காளி கீரை கட்டு வந்து 20 ரூபா, அப்படியே வந்து டபுளாக தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெமன் கூட அவங்க வந்து 3 10 ரூபா, அப்படி ஒரு நாளைக்கு 4 10 ரூபா அப்படி கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு டைமுக்கு மாறும். நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் 20 ரூபா. ஸோ அவங்கக்கிட்ட நான் இதில் நெல்லிக்காய் ஒரு 400க்கு வாங்கியிருப்பேங்க. 400 வாங்கினதுன்னா நம்ம யூஸ் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டம் இல்லை, என்னென்னா வேஸ்ட் ஆனது. ஏன்னா அது நெல்லிக்காய் வந்து ஒரே நாளில் நம்மளுக்கு செடியிலேருந்து காய்ச்சிடாது. ஏன்னா அவ்வளோ நாள் டைம் எடுத்து அந்த நெல்லிக்காய் வந்து வரும். ஸோ விவசாயமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. ஒவ்வொரு பொருளும் அதை பார்த்து பதமாக அதை வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தி கொண்டு வந்து சேல் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப ரிஸ்க்கு தான். சரிங்களா, சமையல் பண்ணுறத கூட ஈஸி, ஆனால் விவசாயன்றது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் தான். ஸோ அந்த கஷ்டத்துலேயே இந்த உழைப்பை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னா அது ஒழுங்காக வந்து சமைச்சு சாப்பிட்ணும். ஸோ அது எம்மால் தான் மிஸ்டேக்கு. இது அடுத்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் 20 ரூபாய்க்கு, வாழைத்தண்டு வந்து 10 ரூபா, அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு கவர் வாங்கினேன். ஸோ அவங்கக்கிட்ட வாங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணவே முடியலைங்க, என்னன்னே தெரியல. கொஞ்சம் குக் பண்ணுவேன், கொஞ்சம் குக் பண்ண மாட்டேன். அது வீணாக போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் நெல்லிக்காய் ஊறுகாய், நம்ம செஞ்சுருக்கிற நெல்லிக்காய் ஊறுகாய். ஸோ அடுத்த முறை நான் வந்து வாங்கினா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் மெயின் வந்து தேவை. ஸோ நான் நல்லெண்ணெய் சேர்த்து தான் வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் பிடிக்குன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.